வெல்கம் யூ ஆல். தமிழக ரேஷன் கடையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக வந்து சேல்ஸ்மேன் பேக்கர் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான தற்போதைய சர்க்குலர் ரிலீஸ் ஆகிருக்குது. டிசம்பரில் உங்களுக்கான வேலை வந்து கன்ஃபார்ம் ஆக போகிறதையும் வந்து கொடுத்துட்டாங்க. எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அந்த ஓப்பன் பண்ணது வந்து எப்போ கடைசி தேதி, என்னென்னலாம் செட்டில்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம். அஃபிஷியலாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு தான் இப்போ சொல்லலாம் கிட்டத்தட்ட. அதனால் அந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கூட்டுறவுத்துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் வந்து சர்க்குலரை வந்து சென்னை மண்டலத்துக்கும் அனைத்து மாவட்ட மண்டலங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்குலர் மூலிமா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியாய விலை கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30/9/2024 தேதிப்படி பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களை வந்து தெரிவித்து அதுக்கான ரெக்யர்மெண்ட் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வேலையில் ஆட்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா அபிஷியலாக வந்து வருகிற இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வரும். அதுக்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த நகர்களில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்கிறதையும் வந்து தகவலை தெளிவாக கொடுத்துருக்காங்க. செட்டில்டு வந்து அவங்க இதுக்குன்னு சொல்லி ஒரு டார்கெட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட் படி பார்த்தீங்க அப்படின்னா 7/10/2024 படி பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து எவ்வளோ இருக்க போகுதுங்கிறத வந்து அவங்க ஹெட்டுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுபடி அன்னைக்கு வேகன்சி ஒருவேளை தெரிய வந்துடலாம். அந்த டிஆர்பி கமிட்டி மீட்டிங் வந்து 8/10 வந்து நடக்க போகுது. அண்ட் 9/10/2024 இதுக்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டாக 7/11/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8/11/2024 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஸ்கிரீனிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இன்டர்வியூ ப்ராசஸ் தான் வைப்பாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இருக்காது, இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க. இந்த இன்டர்வியூ டேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 25/11/2024 வந்து 9/12/2024 இந்த தேதிக்குள்ள ஃபுல்லாகவே வந்து இன்டர்வியூ வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அண்டு 24/12 வந்து இதுக்கான ஃபைனலைஸ் கேண்டிடேட்டை வந்து செலக்ஷன் பண்ணி இதுக்கான லிஸ்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா 27/12/2024 ரிலீஸ் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் சொசைட்டி அதாவது நீங்கள் போய் அலாட்மெண்ட் ஆனவங்கலாம் போய் ஜாயின் பண்ணுற டேட்டு 27/12 மாதிரியும் தெளிவாக வந்து இவங்க இதில் கொடுத்துட்டாங்க. அப்படி இதுக்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதுக்கான கல்வி தகுதியாக என்ன கொடுப்பாங்கிறத தெளிவாக வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக 2021 ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்து செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த 10th 12th தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது விற்பனையாளருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th, கட்டணருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10th மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது 10th 12th முடிச்சவங்க யாராக இருந்தாலும் இல்லை அதுக்கு மேலே படித்தவங்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து அதுக்கான வயது தகுதி மினிமம் 18 கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சமாக ஓசி கேட்டகரியா உள்ளவங்க, அதாவது எந்த ஒரு ஜாதி சான்றிதழும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு 32. இதுவே ஜாதி சான்றிதழ் இருக்குது உங்களுக்கு, SC/ST கேட்டகரியில் இருக்கீங்க, MBCயில் இருக்கீங்க, BCயில் இருக்கீங்க, BC முஸ்லிம்ஸில் இருக்கீங்க, TNCயில் இருக்கீங்க, அண்டு முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளி இவங்க அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது. ரிட்டையர் ஏஜ் 58 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்டு இது போக வந்து இதர வகுப்பில் உள்ளவங்களுக்கும், முன்னாள் இராணுவத்திற்கு 50 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 42 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி விற்பனையாளருக்கு 12th அண்டு கட்டணருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சியும் கொடுத்துருக்காங்க. அண்டு தமிழ்மொழி திறனை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியில் வந்து எழுத படிக்க போதுமானதாக இருந்தால் வந்து இதுக்கு எலிஜிபிள். சரி, இதுக்கான செலக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, உங்களுக்கான கல்வி தகுதி அதாவது நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் 10th 12th எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்கீங்களோ அதை ஒரு 50% வந்து உங்களுக்கு ஒரு மார்க்காக ஒதுக்கிடுவாங்க. அந்த நேர்முகத்திற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை ஒரு 50% ஒதுக்கிடுவாங்க. இது 50-50ன்னு சொல்லி ரெண்டுக்கும் மதிப்பு டேரெக்டாக ஒரு 100 மார்க்கு வந்து உங்களுக்கான மார்க்கை வந்து இதுக்குள்ள ஒதுக்குவாங்க. அந்த மார்க்கை நீங்கள் எடுக்கிறது தான் கட் ஆஃப்ல வந்து உங்களுக்கு நிர்ணயம் பண்ணி நீங்கள் இந்த வேலைக்கு போகிறீங்களா இல்லைங்கிறதுன்னு தெளிவாக தெரிய வரும். விண்ணப்பிக்கிற முறையும் அவங்களோட டைரக்ட் ரெக்யர்மெண்ட் போர்டு மூலியமாக தான் அப்ளை வெப்சைட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலிமா ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தபால் மூலியமாக அனுப்பணும் அவசியமே கிடையாது. டேரெக்டாக ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணணும். அதுக்கான ஃபீஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா வந்து கொடுத்துருப்பாங்க கட்டணம் இருக்குது. இதுவே வந்து விற்பனையாளர் சேல்ஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா 150 ரூபா வந்து ஃபீஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து ஆன்லைன் வழியாகவே நீங்கள் இல்லை பே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி ஃபுல் தகவலும் அடுத்தடுத்து தெரிய நினச்சிங்கன்னா நம்ம சேனல் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும்போது நீங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நன்றி.